Today we talk about method to differentiate primary, secondary, tertiary locals. First we go to primary, secondary, tertiary. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா பிரைமரினா என்ன, செகண்டரினா டெர்ஷரினா என்ன, ஃபர்ஸ்ட் தெரியணும். கரெக்டாக பிரைமரினா 1க்கு மேலே டிகிரி மாதிரி பண்ணணும், செகண்டரினா 2க்கு மேலே டிகிரி, டெர்ஷரி அப்படின்னா 3க்கு மேலே டிகிரி போட்டோம். இதுதான் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. கொஸ்டின் என்ன கேட்டலாம், டிஃபரன்ஷியேட் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. எப்படி நம்ம வேறுபடுத்த போகலாம் பிரைமரிக்கும் செகண்டரி டெஸ்ட் மூலயமா. என்ன டெஸ்ட்டு? லூகாஸ் டெஸ்ட். லூகாஸ் டெஸ்ட் என்னது? லூகாஸ் ரீஜன் யூஸ் பண்ணுறோம். லூகாஸ் ரீஜன் என்ன? கான்சன்ட்ரேட் HCl ப்ளஸ் அனஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு. கரெக்டாக? இதுதான் வந்து லூகாஸ் ஏஜென்ட், ரைட்? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிரைமரினா என்ன, செகண்டரினா, டெர்ஷரினா என்ன. இது டெர்ஷரி, இது செகண்டரி, இது பிரைமரி. ஏன் அப்படின்னா இது OHனா தெரியும், நம்ம ஹைட்ராக்சி, இட் இஸ் ஆல்கஹால் நம்மளுக்கு தெரியும், ரைட்டா? பாருங்க, இங்க OH இருக்கு, இந்த OH இந்த C கூட அட்டாச் ஆயிருக்கு, C இந்த 3 குரூப் கூட அட்டாச் ஆயிருக்கு, அப்ப இது டெர்ஷரி. இங்க OH இருக்கு, இங்க C அட்டாச் ஆயிருக்கு, இந்த C 2 கூட அட்டாச் ஆயிருக்கு, இது செகண்டரி. OH இருக்கு, ஒரு CH2 இருக்கு, ஒரு C வந்து ஒரு C, அப்ப பிரைமரி. அப்போ 1 கூட அட்டாச் இருந்தா பிரைமரி, 2 CH கூட அட்டாச் இருந்தா செகண்டரி, 3 கூட அட்டாச் இருந்தா இட் இஸ் டெர்ஷரி. சரி, பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம சொல்லிட்டோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், என்ன தெரிஞ்சு போச்சு. குளுக்கோஸ் ரீஜன் என்ன சொல்லிட்டோம்? HCl ஜிங்க் குளோரைடு போட்டாச்சா? அதுக்கப்புறம் ரியாக்ஷன் எப்படின்னு பார்ப்போம். இங்க பாருங்க, C H இங்க OH சேர்ந்து என்ன போவோம்? H2 வெளியே போயிடுச்சு அப்படின்னா, இங்க இருக்க Cl வந்து இது கூட ஜாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். பாருங்க, CH3 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 இதே மாதிரி இருக்கா? இது Cl போய் இது கூட அட்டாச் ஆயிடுச்சு, அவ்வளோ. இதுக்கு பேரு 2-chloro-2-methyl-propane. இது மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த OHக்கு இந்த OH இந்த H கூட அட்டாச் ஆகி H2O வெளியே போயிருக்கு. அப்புறம் இங்க இருக்க Cl வந்து இது கூட அட்டாச் ஆகிடும். பாருங்க, CH3 CH இருக்கு, CH3 இங்க இருக்கு, இந்த Cl இது கூட அட்டாச் ஆயிருக்கு. இந்த CH3 இங்க போட்டாலும் ஒண்ணுதான், இந்த Cl இங்க போட்டாலும் ஒண்ணுதான். இதுக்கு பேரு 2-chloro-propane. இது பிரைமரி ஆல்கஹால் வந்து ரியாக்ஷன் நடக்காது அட் ரூம் டெம்பரேச்சர், ஆனா ஹீட்டிங் அப்போ ரியாக்ஷன் நடக்கும். புரிஞ்சுதா? முக்கியமான 5 மார்க் கொஸ்டின், பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. நல்லா பாருங்க. முக்கியமா நீங்க எழுத வேண்டியது என்ன, இமீடியட் அப்பியரன்ஸ் ஆஃப் டெர்பிலிட்டி. இப்போ என்ன நடக்குதுன்னா, இவ்வளோ ரியாக்ட் ஆயிடுச்சு, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் ப்ராடக்ட் எப்போ ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த ரியாக்ஷன் போட்ட உடனே ஃபார்ம் ஆயிருக்கு, அதுதான் டர்பிடி. டர்பிடினா மங்களா ஒரு வெள்ளையா இருக்கிறது வச்சுக்கோங்க, உடனே டர்பிடி ஃபார்ம் ஆயிடுச்சு. இது செகண்டில் போட்டப்போ ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டைம் போக ஃபர்ஸ்ட் அப்படியே ஃபார்ம் ஆகாது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே ஸ்லோவாக எடுத்துட்டு கடைசியில் ஃபார்ம் ஆகிடும். இமீடியட்டாக ஃபார்ம் ஆகணும் அது டெர்ஷரி, மெதுவாக ஃபார்ம் ஆச்சுன்னா அது செகண்டரி, ஒன்றுமே ஃபார்ம் ஆகலாம் அது பிரைமரி. அவ்வளோதாங்க. நீங்கள் எழுத வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்க பசங்களாம் எழுத வேண்டியது என்னன்னா, இமீடியட் அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிலிட்டி, ஸ்லோ அப்பியரன்ஸ் ஆஃப் டர்பிலிட்டி, டர்பிலிட்டி அப்பியரன்ஸ் ஒன்லி ஆன் ஹீட்டிங். அது முக்கியமான எழுத வேண்டிய ஒரு விஷயம் 5 மார்க் கொஸ்டின்ல. நீங்கள் ஐயூபிஎஸ்சி நேம் ஞாபகம் இல்லைனா கூட பரவாயில்ல, முக்கியமானது இந்த டர்பிலிட்டி வச்சு எழுதுங்க, சரியா? அப்போ இதை வச்சு நான் என்ன சொன்னால், டெர்ஷரி போட்டால் உடனே டர்பிலிட்டி நடக்கும், செகண்டரி போட்டால் ஸ்லோவாக நடக்கும், இதே பிரைமரி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. இது ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன், அழகாக படித்து அழகாக ஸ்கோர் பண்ணலாம். பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மோர் சப்போர்ட்.